అయినా అనిత సర్వీస్కి పట్టం కంటే నిసా తేదీ కూడా అరగంగిన ఏరియాడు ಗೀತಾವಳಿಯ ಹಸನಮೇಕೆ ಬಂದೇನೋ 69 வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் வெளியே வருகிறது. ஆழமான உடலில் அமர்ந்திருக்கிறேன், மிக்க நிலை இல்லை. இணையில்லாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுவது நான் இழைத்தேன். என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் கூட்டு போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை கலைக்கிறார்கள். என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு கட்டுக்களாகி என்னை தண்டனிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீ என் புண்ணியத்தை அறிந்திருக்கிறீர். என் குற்றங்கள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. ஏழு கத்தராகிய ஆண்டவரை உமக்காக காத்திருக்கிறவர்கள் என்னென்றும் விற்கப்பட்டு போகாதிருக்கிறார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. உமக்கு நீதியை சகித்து சட்டை என் முகத்தை மூடிட்டு என் சகோதரிக்கு வேற்று மச்சனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியமானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பட்டிவராக்கியம் என்னை பற்றித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன். அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. நட்டை என் உடுப்பாக்கினேன். அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரகவாளரே, உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செலுத்துகிறோம். நான் அமிழ்ச்சி போகாதபடிக்கு சேற்றில் நின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களில் நின்று நிலையான ஜலத்தில் நான் நீங்கும்படி செய்யும். ஜலப்பிரவாகங்கள் என்னை புரளாமலும் ஆழங்கள் என்னை விழுங்காமலும் பாதாளம் என் மேல் வலையை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கும். உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும். நான் வியாபுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். நீர் என் ஆத்துமாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும். தேவனீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தை மறந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். இந்த என் இதயத்தை பிறந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிவேற்கிறன் உண்டோ என்று காத்திருக்கிறேன். ஒருவனும் இல்லை. தேடுகிறவர்களுக்கு காத்திருந்தேன். ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தை கசம்பு கலந்து கொடுத்தார்கள். என் நகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய கண்ணி அவர்களுக்கு கண்ணீர், அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வரைமாயிருக்க கடவுது. அவர்களுடைய கண்கள் காணாதபடிக்கு அந்தகாரம் கடவுது. அவர்கள் இடும்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும். உம்முடைய உக்கிரத்தை அவர்களை மூச்சும். உம்முடைய கோபாக்கினி அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் வாசந்தலம் பாழாக கடவுது. அவர்களுடைய கூடாரங்களை குடி இல்லாமல் போவதாக. தேவனில் அழைத்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்களே சுமந்தும் அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக. இவ புத்தகத்திலிருந்து அவர்களுடைய பேர் திருத்தப்பட்டு போவதாக. நீதிமான் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பார்கள். நானும் உள்ளவன். தேவனே, உடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. தேவனுடைய நாமத்தை பாடினாத்திற்கு அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். காலை என்னை பார்த்திலும் இதுவே தங்களுக்கு பிரியமாயிருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்கள் உங்கள் இதயம் வாழும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளின்
சந்ததிகளையாவும் அவரை துதிக்க கடவுள். தேவனே சீயோன் ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரர்கள் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் இருப்பார்கள். இந்த பாதையை வாசிச்சு போட்டு சிரிச்சார். நான் ஒரு காரியத்தை சொல்லி போட்டு பகஞ்சர எனக்கு குறைவு பாருங்க. அதுல சொல்லி இருக்கேன் முண்டா நீங்க போய் சொல்லாது போறாங்க. பாச போல் பிரதமிச்சா தலையில மயிர் இல்லாத ஆக்களுக்கு பகஞ்சர் குறைவு, தலையில மயிர் உள்ள ஆக்களுக்கு பகஞ்சர கூட. ಇಲ್ಲ ಹೇಗೆ ಆಗಿರ್ತಾರಪ್ಪ ಫಾಸ್ಟ್ ಪೋಲ್ ದೇಶನ ಕರಮೇಮ ಅವಳೇ ಏಕಲಂತ ಹರಿಯನ ಕೇಸ್ ಲೈಟ್ ಆವಿಲ್ಲ ಸತ್ರು ಅಡುವಿ ಕೊಂಡೆ ವಾಸ್ತಿನ ಇದ್ರೆ ಸತ್ರು ಕೇನಿ ಕಿಲ ವಿತರ ಕೆನಿಟಿ ಕಿಲ කියන්නේ பாரு. பாருங்க 4வது வசனத்துல சொல்லுது என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள். අතවෙනි පදේ කියලා කියනවා නිෂ්කාරණේ මට වෛර වන්නෝ මාගේ ඉස්සකේ වලට වැඩි කියලා. தலையில மயிர் கூட இருந்தா பகைஞர் கூட. ඒකේ මොනවාද නා ඒකේ ඉස්සකේ වැඩි නම් සතුට වැඩි. மயிர் இல்ல. එනිසා පාස්ට් කියනවා පාස්ට් කොට எனக்கு பாவுக்கெல்லாம் பகைஞர் குறைவு. පාස්ට්ටයි බාබායට සතුට වැඩි. பாவு போ என்ன தலைவர் இல்லாத ஆள் எடுத்தோம். බාබායට තරක් ගියානේ අයි මාවත් එලිස්ටි சார் நான் சிக்கலத்துல நான் பாடிட்டேன். මම වීරුවකට කිව්වේ ඔයගලට මේක சொல்லக்கூடாது. මේ විදිහට කියලා එළිය විතරක් කියන්න එපා. සිංහල එකේ කියනවා 69 දෙවනවාස මාගරේ උමන මක්තිසාද දරදාරා මාගේ කාණේ එක් පැමිණි දෙසිනින්ද තනක් නැති ගමුරු වඩේ සිටිසිනිමි. යවුරු ජලයේ පැමිණි දරදාරාව මාউটিන් මාගේ මොන ගැසීමේ වෙහෙසු සිටිනි. මාගේ දුර වියලි තිබේ. මාගේ දෙවනවාස ගැන බලා සිටින්නේ මාගේ අක්ෂරේ. නිෂ්කාරණය මට වෛර වඩෝ මාගේ සිකස් වලට වැඩිය. අයිතිරස මට සතුටෝ මා සිතමත් කැමතෝ බලවත්ය. එවිට මා විසින් පැහැර නොගත් දෙන්නේ සිටියේ. දෙවනවාස මාගේ ආඥාකම ධර්මසේක. මාගේ පෞද්ගලික සැලී නැත. සේනාවේ දෙවි ස්වාමී ඔබ කෙරෙහි බලපෑම් මානසාලට නොපෙරෙත්තා. සිස්ටර්ගේ දෙවනවාස ඔබ සරණෝ මානසාවට නොපෙරෙත්තා. සාපසාර මම ඔබ නිසා නින්දා ඉවසිනි. මාගේ මුහුණ රැජ්ජාවේ නැසීතියේ. මාගේ සහෝදරයන්ට ආගන්තුකයෙක් මාගේ මෑණියන්ට දරුවන් විදේශයක සිටීමේ මක්නිසාද ඔබගේ ගුණය සහ ඇති ජීවිතේ මා දැවේය. ඔබට නිඳා කරන්නන්නේ නින්දා මාක්ෂ වැටි තිබේ. මා අනුකල්ලේ නිරාහල සිටීමේ මාගේ ආත්මය දුක්ඛිපදු කල්දේම නින්දාවක් විය. ඕනි මගේ අදුක් කොට ගත් කල මම ඔහු නින්දා වාක්‍යයක් දුන්නු. නුවර දොරපටින් දින ආය මා ගැන කතා කරති. මේ වදනම්ෙන් කවි මාගෙන වෙයි. ඒ ස්වාමීනි මම වරහේ පිළිගන්නා කාලයේදී මාගේ ආසන ඔබට පුදමි. දෙවනවාස ඔබගේ අත් දායාගේ පුතේ යාළුවේ සලාකමේ මට උත්තර දුන්නා. ගිනියන් නොදී මා මඩෙන් ගොඩගත මැනව. මට වෛරවන්නන්ගෙන්ද ගැඹුරු ජලයේට යැවෙනවා. ජලගෙනම මා යට නොකරේවා. ගැඹුරු මා ගිල නොගෙනීවා. වලද මා රැකියේ පටපිය නොගෙනීවා. ස්වාමීනි මට උත්තර දුන්නා. මම පිසාද ඔබේ කරුණාවනේ යහපත්ය. ඔබේ රායවරකම රාශියේ සමාධිස්ත කරුණ මැනව. ඔබේ මේ කරවාගේ ඔබගේ මුල සංගවා ලොගත මැනව. මම පිසාද විපතට පත්ව සිටියෙමි. ඉක්මනින් මට උත්තර දුන්න මැනව. මාගේ ප්‍රාණයට ලංගේ මිදුව මැනව. මාගේ සත්වන් නිසා මා නිදහස් කර මැනව. ඔබ මාගේ නින්දාවද ලැජ්ජාවද අවනම්බුද දන්නාසේක. මාගේ සියලු එත්කාර ඔබ ඉදිරියේ. නින්දාවෙන් මාගේ සිත බිඳුනේය. මම ශෝකයෙන් පිළිසිතිමි. අනුකම්පා කරන්නේ කුබලා සිටිමි. නමුත් කිසිවෙක් නොවිය. සලසන්නන් සෙවීමි. නමුත් සාම නොවිය. ආහාර පිණිස ඔහු මට තීර්ථ ද්‍රව්‍ය දුන්නෝය. විපාසු කාල කාර්යවලට දුන්නෝය. ඔහුගේ මේසය ඔහු ඉදිරියේ මල්පතක් වේවා. ඔහුගේ සමාදානය ඇති කල ඒ උලක් වේවා. දුකමිනි ලෙස ඔහුගේ ඇස අඳුර වේවා. ඔහුගේ කටි නිතරම ලෙවරට සලසුව මැනව. ඔහුට ඔබගේ කෝපය වත් කර මැනව. ඔහුගේ කෝපාගින්න ඔහුට වැටේවා. ඔහුගේ වාසස්ථානය පාළ වේවා. ඔහුගේ කූඩාරාමවල වාසය කරන්නෙක් නොවේවා. අපිටද ඔබ හඳුන් නායට ඔහු පීඩා කෙරෙති. ඔබ සවාල් කර අයගේ දුක් ගැන කතා කෙරෙති. ඔහුගේ අයිතිකමට කර මැනව. ඔහුගේ ධර්මිෂ්ඨකමට ඇති නොවේවා. ඔහු ජීවන කොටින් වැටී යත්තා. ධර්මිෂ්ඨයන් සමග නොයේ යත්තා. නමුත් මම දුක්පත් මේ දුක්ඛතේකි. දෙවනවාස ඔබගේ ධර්ම මා උසස් කරේවා. ගීතිකාවකින් දෙවනවාසගේ නාමයෙන් ප්‍රශංසා කරන්නේ. ස්තුති කිමි උන්වහන්සේ උසස්
මේ කරුවන් වහන්සේ හිමුරු කරන්නේ. උන්වහන්සේගේ නාමයෙන් ප්‍රේම කරන්නේ වාසය කරන්නේ. ஆமென். இந்த பகுதியை வாசிச்சேன் என்று சொல்லி சொன்னால் ඇයි මේ කොටස කියවෙනා? இதில்தான் அதிகமான மேசியா பாடுகள் பட்டு மரிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 69வது சங்கீதம். අයිනම් මේ ගීතාවලියේ තමයි මේසියස් ඇවිල්ලා හුඟක් දුක් විඳලා මැරෙන්නේ කියලා කියලා තියෙන්නේ. அப்ப மேசியா பாடுபட்டு மரிப்பார் என்று சொல்லி இந்த பகுதியில சில பகுதிகள் சொல்லுது. සමහර තැන්වල කියලා තියෙනවා මේසියස් ඇවිල්ලා මේ වගේ දුක් විඳලා මැරෙන්න යනවා කියන එක. சில பகுதிகள் தாவீதையும் பற்றி சொல்லுது. සමහර කොටස් වල දාවිත් කියලා சில කියනවා. தாவீதின் பாடுகளை பற்றி. දාවිත් විඳපු දුක් ගැන කියලා තියෙනවා. சில பகுதிகள் கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி சொல்லுது. සමහර ඒවා ක්‍රිස්තුස් වහන්සේ විඳපු දුක් කියලා තියෙනවා. இன்னும் சில பகுதிகள் தாவீதையும் கிறிஸ்துவையும் குறிப்பிடுவதாக உள்ளது. සමහර තැන් ඇවිල්ලා ක්‍රිස්තුස් වහන්සේවා දාවිත්ව එකතු කරලා කියලා තැන් பாத்தீங்களான்னு சொன்னா உதாரணத்துக்கு மேசியா பாடுபடுவார் என்று சொல்லி 8:9ல சொல்லி இருக்கு. මේසියස්ගේ දුක් ඇවිල්ලා 8:9 19:21ல சொல்லி 19:21ல சொல்லுது. ඒ වගේම 19:21 කියලා තියෙනවා. ඒ වගේම 26 කියනවා. அதே போல தாவீதும் பாடுகள் தாவீதின் பாடல 5 දාවිත්ගේ දුක් ඇවිල්ලා 5 28 வரைக்கும் சொல்லப்படுது. 22 ඉඳලා 28 වෙනකම් அது எப்படி இருந்தாலும் நாங்க இன்றைக்கு நாங்க மேசியா எங்களுக்காக பாடுகள் பட்டு எங்களை மீட்டு கொண்டாடுறதை நாங்க பார்க்க போறோம். ඒ කොහොම වුණත් අද අපේ මෙසියස් වහන්සේ අපේ දුක් විඳලා අපේ මුදාගත් එක අපි සීකරනවා. சாதாரணமாக சிலுவையில சொல்லப்பட்ட 7 வார்த்தைகளை இங்க இருக்கிற ஜனங்கள் 7 பேர் வந்து சொல்லுவாங்க. ඔයගලන්ට දන්නවා සාමාන්‍ය විදියට උන්වහන්සේ කුරුසගසේ ඉන්නකොට කියපු වචන අට මේ ස්ථානයේ අධ්‍යයනයක් ඇවිල්ලා අද කියන්න යනවා. நான் விசேஷமா 30-31 வசனங்களை பார்க்க விரும்புறேன். අද මම විශේෂයෙන් 31 සහ 32 වචනය තමයි බලන්න යන්නේ. தேவனுடைய நாமத்தை காட்டினால் துதித்து තිය බලමු ගීතිකාවකින් දෙවියන් වහන්සේගේ නාමය ප්‍රශංසා කරන්නෙමි. அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ස්තුති කිරීමෙන් උන්වහන්සේ උසස් කරන්නෙමි. கொம்பும் விதி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் ගොඩෙකුට හෝ අං ඇති කූර ඇති හරෙකුට වඩා இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ස්වාමීන් වහන්සේ මෙහිට ප්‍රසන්න වනසේක. கர்த்தரை நீங்க துதிக்கிறது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். දෙවියන් වහන්සේව ඔබලා නමස්කාර කරන එක තමයි උන්වහන්සේට ප්‍රිය ඇති දෙයක්. அப்ப நாங்க எழும்பி நின்று துதிக்க தொடங்குவோமா? ඒ නිසා අපි නැගිටලා උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න යමු. අද ඔයගොල්ලෝ දුකින් ඉන්න අවශ්‍ය නැහැ. அதுபடியே நாங்க ஒரு 11 மணி வரைக்கும் நாங்க துதிக்க போறோம். ඒ නිසා අපි 11 වෙනිදා අද වර්ෂිප් කරන්න යනවා. அதுக்கு பிறகு ඊට පස්සේ நீங்க உங்களுக்கு தமிழ் சிங்களம் விளங்காதுன்னு சொல்லி சொன்னால் ඔයගොල්ලන්ට දෙමළව සිංහලව තේරෙන්නේ නැත්නම් மேற்பட்ட ஆட்கள் எல்லாருக்கும் நாங்க அங்கால ஆங்கிலத்துல செய்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். අවුරුදු 10ට වඩා වැඩි අයට ඉංග්‍රීසි වලින් මෙසේජ් එක අනිත් පැත්තේ සූදානම් කරලා எனக்கு තියෙනවා. உலகம் நான் இங்க தான் இருக்க போறோம். මට දන්නවා මම මේ ස්ථානෙට වෙන්නේ. உங்களை வரவேற்கிறேன். நீங்க எல்லாம் இங்க இருக்கலாம். ඔයගොල්ලෝ සාදරයෙන් පිළිගන්නවා මේ ස්ථානේ ඉන්න පුළුවන්. எனக்கு தமிழ் விளங்காது. මට දෙමළ තේරෙන්නේ නැහැ සිංහල තේරෙන්නේ නැත්නම් அதனால உங்களுக்கு பிரச்சனை. නේසරියක පන්තරේ යන්න පුළුවන්. ඇයින ඒ ස්ථානේ ඔයගොල්ලන්ට වචනේ අද තියෙනවා. சரி. அந்த கண்களை மூடி நாங்க ஜெபிப்போமா? අපි ඇස්වස යාඥා කරමුද? ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. දෙවි පියාණනි මේ දවස නිසා ඔබ වහන්සේට ස්තුතියි. எங்களுடைய கண்ணீரை எல்லாம் நீர் துடைக்க வந்தீரப்பா. අපේ සියලු කඳුළු පිස දමන්න ඔබ වහන්සේ වැඩි இந்த පියාණනි. காலை வேளையிலும் ஆண்டவரே මේ උදෑසන වේලාවේදී உம்மை துதித்து மகள ஆண்டவரே எங்கள் இருதயத்தை எல்லாம் பக்குவப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ඔබ වහන්සේව ප්‍රශංසා කරලා ප්‍රීති වෙන්න අපේ අදවත හරිගස්සන්න කියලා ඉල්ලා සිටිනවා. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ள ஜனங்களாய் ஆண்டவரே மாற்றுவீராக. පියාණනි සියලු දෙනාම ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත හිතක් ඇති ජනතාවක් ඇටියට මාරු කරන්න. ஆண்டவரே இந்த ஆராதனையை முற்று முழுதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
ආණ්ඩවරේ දෙවි පියාණනි මේ নমස්කාර වෙලාව සියල්ල ඔබ වහන්සේගේ දයාතට බාර කරනවා. බඩින් නඩත්ෙන් ගපා. අපිව මඟ පෙන්වන්න පියාණනි. ආමෙන්. ආමෙන්. Hallelujah. 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 Glorify தேவனை நன்றி செலுத்த போகிறோம். අපි විනාඩි දෙකක් වාසය ස්තුති කරන්න යනවා. தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் දෙවියන් වහන්සේ අපිට කරා වූ සියලු உள்ளத்தின் දේවල් ஆழத்தில் இந்த நாளில் අපේ හදවත ඇතුළාන්තයෙන්ම දෙවියන් වහන්සේ ස්තුති කරමු. பாவியாய் இருந்த நம்மை පෞකාරයම ඉච්චපු அவருடைய අපිව ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்ட වහන්සේගේ ලේ වගුරුවන තමයි අපි මුදා ஆனால் ஒவ்வொரு நாளும் நன்றிகளை ඒ செலுத்துவோம். නිසා අපි දිනපතාම ස්තුති කරන්න ஆனால் ඕනේ. குறிப்பாக இந்த நாளில் தேவன் நமக்கென்று இந்த பூமிக்கு வந்து மரித்த நாளை நாங்கள் நினைவு ඒ கொள்வோம். වුණත් විශේෂයෙන් අද දවසේ උන්වහන්සේ අපි වෙනුවෙන් මේ ලෝකෙට ඇවිල්ලා කරනවා මේ දවස. ஒரு பாவியாகிய மனிதன் என்னென்ன செய்ய வேண்டுமோ එක පෞකාරයෙක්